வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: கடவுளை நோக்கி அபயமிட்டேன், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். கேட்பவரின் நம்பிக்கை. சாலையோரத்தில் ஏழ்மையில் உள்ளவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். வருகிறவர்கள் போகிறவர்களை பார்த்து ஏதாவது கேட்பார்கள், கூப்பிடுவார்கள். செவிகளில் சத்தம் விழுந்தும் கேளாதவர்கள் போல சிலர் பயணிப்பார்கள். நாமும் கூட பல நேரங்களில் அப்படி செய்திருப்போம். தினமும் சாலையில் நாம் பயணிக்கும்போது நான் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இது. இன்றைய தியான பகுதி கஷ்ட காலங்களில் கடவுளை நோக்கி கூப்பிடும் அனுபவத்தையும், உதவிக்கான வேண்டுதலை கடவுள் கேட்டு பதிலளிக்கிறார் என்பதையும் விவரிக்கிறது. தாவீது சகல சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் தன்னை நீங்கலாக்கி விடுவித்தார். அந்நாளிலே தாவீது கர்த்தரை நோக்கி பாடின பாடல் இது. சவுல் அரசன் வழியாக தாவீது பல இன்னல்களை சந்தித்தார். உயிருக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தார். பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை வீழ்த்தின தாவீதுக்கு சவுல் ஒரு ஆளே கிடையாது. கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அரசன் என்பதினாலே சவுல் மீது தாவீது வாய்ப்புகள் கிடைத்தும் கை போடவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தாவீது கடவுளையே நம்பி கடவுளையே நோக்கி அபயமிடுகிறார். இஸ்ரவேலர் அடிமைத்தனத்தால் தவித்து ஓலமிட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் கூப்பிட்ட சத்தம் கடவுள் சன்னதியில் எட்டியது. கடவுள் அவர்கள் பெரு மூச்சை கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைத்தார். கடவுள் இஸ்ரவேலரை கண்ணோக்கினார், கவனித்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். நமது வாழ்விலும் நெருக்கமான நேரத்தில், இக்கட்டு சூழ்நிலையில் கடவுளை நோக்கி அபயமிடும் பொழுதும் நம் சத்தத்தை கடவுள் கேட்பார். நம் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறும். நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து தாவீதைப் போல, இஸ்ரவேல் மக்களைப் போல கடவுள் விடுவிப்பார். இந்த நம்பிக்கையில் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தூய கடவுளே, என் நெருக்கத்தை, இக்கட்டை நீக்க நீர் வல்லவர் என்ற நம்பிக்கையிலே என்றும் உம்மை நோக்கி அபயமிடுவேன். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: யார் வழியாக தாவீது பல இன்னல்களை சந்தித்தார்? யார் வழியாக தாவீது பல இன்னல்களை சந்தித்தார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.